வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, முனைவர் பால்சாமி தாவரவியல் அவர்களின் நிகழ்ச்சியில் இருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். என்னுடைய பேரு எஸ். பால்சாமி. நான் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் என்னுடைய சொந்த கிராமத்திலயும் அதுக்கு பக்கத்துல இருந்த உயர்நிலை பள்ளிகளையும் முடிஞ்சு 1975 நான் ஸ்கூல் 11ஆம் வகுப்பு, அன்னைக்கு அதுதான் பொது தேர்வு இருக்கும், +2 கிடையாது. 11ஓட முடிச்சு 11க்கு அப்புறம் உடுமலைப்பேட்டை அரசு கலைக்கல்லூரியில ஒரு வருஷம் PUC படிச்சேன். ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு அப்ப சொல்லுவாங்க. +2 இல்ல, 11+1 கல்லூரியில் படிக்கணும். ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் படித்து அதுக்கப்புறம் என்னுடைய BSc பாட்னி தாவரவியல் இளநிலை பழனியாண்டவர் கலைக்கல்லூரி பழனியில படிச்சேன். 1976-79 நான் அங்க BSc படிச்சேன். அது தொடர்ச்சியா 79-81 அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல என்னுடைய முதுநிலை படிப்பு MSc பாட்னியை நான் அங்க தொடர்ந்து படிச்சேன். அதை முடிச்சிட்டு தொடர்ச்சியா என்னுடைய MPhil பட்டத்தையும் நான் உரிய படிப்பையும் அங்க படிச்சேன். தாவரவியல் துறையில அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே அங்க படிச்சேன். அதை முடிச்சிட்டு 1985 நான் இங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோவை மாநகர்ல கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரின்னு ஒரு தன்னாட்சி கல்லூரி. அப்ப அது பாரதியார் பல்கலைக்கழகத்தோட இணைக்கப்பட்டிருந்தது. இப்பவும் பாரதியார் பல்கலைக்கழகத்து இருக்கு. பட் இது அட்டானமஸ் காலேஜ். ஸோ இங்க 1985 உதவி பேராசிரியரா பணிக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் 2017 கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் என்னுடைய பணி சர்வீஸுக்கு அப்புறம் 2017 நான் ஓய்வு பெற்றேன். பணியில் இருக்கும் போதே கடைசி சில வருடங்கள்ல டீன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த பொறுப்பை எனக்கு இங்க கொடுத்தாங்க. ஸோ நான் என்னுடைய தாவரவியல் துறை டீச்சிங் அண்ட் ரிசர்ச்சோடு சேர்த்து இதையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் திரும்ப என்னை இதே பணியில தொடர்ற மாதிரி கல்லூரியினுடைய நிர்வாகம் என்னை கேட்டுச்சு. அதனால நான் தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் அந்த பொறுப்பில் இருந்து இருக்கேன். இடையில இந்திய சயின்ஸ் காங்கிரஸ், இந்திய அறிவியல் காங்கிரஸ்ல நாடு முழுவதும் நிறைய 26 சாப்டர்ஸ் இருக்கு. சாப்டர்ங்கிறது ஒரு பிரான்ச் மாதிரி. ஸோ அது நேரடியா இந்திய அறிவியல் காங்கிரஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது கீழே இயங்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம். இது ஒரு ரிசர்ச் ஃபோரம். ரிசர்ச்சர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா அவங்க அதுல மெம்பர் ஆயிருக்காங்க. உலகத்திலேயே ஒரு லார்ஜஸ்ட் ரிசர்ச் ஃபோரம்னா இந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் தான். கிட்டத்தட்ட 30,000 பேர் அதுல மெம்பரா இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாசம் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இந்த இந்திய சயின்ஸ் காங்கிரஸினுடைய அறிவியல் அறிஞர்கள் அவங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை அங்க பிரசன்ட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அறிவியல் என்னென்ன நடந்திருக்கு, டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆயிருக்கு, அதனால நம்ம நாட்டுக்கு என்னென்ன பயன்கள் விளையுது அப்படிங்கிறது எல்லாம் நிறைய விஞ்ஞானிகளும் மற்ற கற்றாய்ந்த வல்லுநர்களும் அங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி விவாதம் இது மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். ஸோ ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஃபர்ஸ்ட் டே அதை துவக்க விழாவுக்கு பிரதம மந்திரி தான் துவக்கி வைப்பார். இது வரைக்குமே அப்படித்தான். இப்ப இனிமேலும் அந்த மாதிரி தான். ஏன்னா பிரதம மந்திரி தான் அதனுடைய தலைவரா இருக்கிறது. அதனால அவரு தான் துவக்கி வைக்கிறது வழக்கம். இந்திய அறிவியல் பல்கலைக்கழக காங்கிரஸ்ங்கிறது 1914 இந்தியாவில ஸ்தாபிச்சிடுறாங்க. அதை எதை பேஸ் பண்ணினா பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஆஃப் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு அன்னைக்கு பிரிட்டன்ல ஒரு சயின்ஸ் போரம் இருந்தது. ஒரு ஆய்வர்களுக்கான ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டன்ல ஒவ்வொரு வருஷமும் கண்டுபிடிக்கக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகளை சஞ்சிகள் வழியா, ஜேர்னல்ஸ் வழியா வெளிப்படுத்துறது ஒரு முறை. இரண்டாவது முறை இந்த மாதிரி கூடி சயின்டிஸ்ட் எல்லாம் கூடி அதை பத்தி விவாதம் பண்ணி இன்னும் அதைய தரம் உயர்த்துறதா அல்லது வேற மாதிரி எப்படி கொண்டு போறதுங்கிறத டிஸ்கஸ், அது வருடத்தில் ஒரு முறை அங்க கூடி அதை பத்தி விவாதிப்பாங்க. அதை அடிப்படையாக கொண்டு 2 பிரிட்டிஷ் வேதியியல் துறை வல்லுநர்கள்,
ஒருத்தர் பேர் வந்து சிம்மன்சன், இன்னொருத்தர் வந்து மெக்மேகன். இவங்க 2 பேரும் இந்தியாவிலையும் இதே மாதிரி செய்யணும். ஏன்னா இந்தியாவில கல்விக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால ஒரு மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு, ரொம்ப பாரம்பரிய அறிவு மிக்க நாடு இந்தியா. விவசாயம், மற்ற தொழில் சார்ந்த துறைகள்ல, நீர் மேலாண்மை, இது மாதிரி பல சுற்றுச்சூழல், இப்படி பல துறைகள்ல இந்தியாவுடைய பாரம்பரிய அறிவு ரொம்ப போற்றத்தக்கதா இருக்கிறதுனால இந்தியாவிலையும் நம்ம இதே மாதிரி செய்யலாம்னு அவங்க 2 பேரும் தான் 1914 வந்து அதை இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 3 to 7 ஏதாவது ஒரு நகரத்துல இந்த அறிவியலாளர்கள் கூடி இதை பத்தி அன்னைக்கு என்ன கரண்ட் சப்ஜெக்ட், அதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள், அந்த ஆராய்ச்சி முடிவுகள், இதை பத்தி எல்லாம் வந்து விவாதம் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? என் பேர் எழிலரசி, என்னுடைய வயசு 58. நான் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டெப்டி டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நிலா எஃப்எம்மில் வந்து ப்ரொஃபஸர் பால்சாமி வந்து ரொம்ப அழகாக ஈகாலஜியை பற்றி பேசுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதுக்காக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நேயர்களே, டாக்டர் ரத்தினமாலா சித்த மருத்துவர் அவர்களின் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். நான் சித்த மருத்துவர் ரத்தினமாலா, நடுவண் அரசு அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம், அதாவது மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் இயங்கக்கூடிய மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் ஆராய்ச்சி அலுவலர் சித்த மருத்துவராக பணிபுரிந்து வருகின்றேன். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து நமது இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் நிறைய இருக்கு. அதாவது ஆயுஷ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, யோக மருத்துவம், அதே மாதிரி ஹோமியோபதி. அதுல பாரம்பரியமா இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ முறைகள்ல வந்து சித்த மருத்துவமும் ஒன்று. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் அதிகமாக பேசக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே வந்து சித்த மருத்துவம் வந்து இன்றளவும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அதுவும் வந்து இப்பொழுது சித்த மருத்துவத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு அநேகமாக எல்லாருக்குமே வந்து நிறைய இருக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்ப நிறைய இருக்கு. சித்த மருத்துவம் வந்து எப்பவுமே வந்து ஒரு வாழ்வியல் நடைமுறையோடு சேர்ந்து சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவம் மேடம். ஆக்சுவலா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அது வந்து ஒரு வாழ்வியல் முறை அப்படின்ற முறையில தான் வந்து சித்த மருத்துவத்தை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த நோயை வந்து சரி பண்றதுக்கு, அதாவது வந்து மருத்துவ முறை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நோய் வராமல் காப்பதற்கான மருத்துவ முறை என்னவோ அதையும், நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி பரிகரிக்கிறது அப்படிங்கறத சொல்றது மட்டும் இல்லாமல், நோய் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்பை அந்த நோய் நிலையிலிருந்து நம்ம உடம்பு எந்த அளவு பாதிப்படைஞ்சிருக்கோ அதுல இருந்து நம்மள மீட்டெடுக்கவும், சோ எல்லா விதத்திலையும் ஒரு ஹோல்சம் ட்ரீட்மெண்ட் அதை வந்து கொடுக்கறது தான் வந்து சித்த மருத்துவம். அதனாலதான் வந்து சித்த மருத்துவத்தை வந்து வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் மேடம் சித்த மருத்துவத்தை பத்தின ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து இதுதான் சொல்லலாம். நீங்க இன்னும் சித்த மருத்துவம்னு சொல்லும் போது நீங்க சித்த மருத்துவ தினம்னு சொல்லிட்டே ஒரு நாளை நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? அத பத்தியும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் மேம். ஏன்னா அது வந்து ஒரு வருஷமும் அதுக்குன்னு ஒரு தலைப்பு ஏற்பட்டு அது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விதத்துல போய் சேருது இல்லைங்களா? கண்டிப்பா மேடம். அதாவது வந்து சித்த மருத்துவம் அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது வந்து பப்ளிக் ஹெல்த் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் ஹெல்த்ல சித்த மருத்துவத்தை சித்த மருத்துவம் மட்டுமல்ல நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் ஒரு பங்கா சேர்க்கணும் அப்படிங்கிற நமது நடுவண் அரசினுடைய ஒரு முயற்சியாக ஒவ்வொரு பாரம்பரிய மருத்துவ முறைக்கும் ஒரு நாள் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து நிறைய நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த வகையில வந்து சித்த மருத்துவத்தில் ஆயுஷ்ல இருக்கக்கூடிய ஒரு அங்கமான சித்த மருத்துவத்திலும் சித்த மருத்துவ தினம் ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்ப சித்த மருத்துவம் அப்படிங்கறது நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு வாழ்வியல் கலை, வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா வந்து இது வந்து ஒரு மருத்துவ முறையா உருவாக்கப்படவே இல்லை. சித்த மருத்துவம் வந்து 18 சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. இதை தாண்டி நவகோடி சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அந்த 18 சித்தர்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து இம்மார்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயின்றி
நோயின்றி வாழக்கூடிய ஒரு நிலையை அடைவதற்கு அவர்கள் செய்த முயற்சியின் போது ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பாக அவங்க கண்டுபிடிச்சதுதான் அந்த சித்த மருத்துவம். அப்ப சித்த மருத்துவம் அப்படிங்கிறதே நோயின்றி வாழ்வதற்கு, நம்ம உடம்ப எப்பவுமே நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்றதுக்காக செஞ்சது. அப்படிப்பட்ட சித்தர்களில இருக்கக்கூடிய 18 சித்தர்களினுடைய தலையாய சித்தர், அதாவது சித்த மருத்துவத்தினுடைய தந்தை அப்படின்னு சொன்னோம்னா அகத்தியர் சித்தரை தான் நம்ம தந்தைன்னு சொல்றோம். அவர் பிறந்த தினமாகிய மார்கழி மாதத்தினுடைய ஆயில்ய நட்சத்திரத்தை ஆயில்ய நட்சத்திரம் மார்கழி மாதம் தான் அவர் பிறந்தாரு. சோ அந்த தினத்தை அவருடைய பிறந்த நாளான அந்த தினத்தை தேசிய சித்த மருத்துவ தினமாக சித்தா டேயா செலிப்ரேட் பண்றதுக்கு நடுவண் அரசு 2018 அனுமதி அளித்து 2018 இருந்து ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதத்தினுடைய ஆயில்ய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அதை சித்த மருத்துவ தினமாக கொண்டாடிட்டு வராங்க. அந்த விதத்துல இந்த வருடம் 23/12/2021 வரும் டிசம்பர் மாசம் மார்கழி மாதத்தினுடைய ஆயில்ய நட்சத்திரம் வருது. அன்னைக்கு 5வது சித்த மருத்துவ, இது வரைக்கும் 4 சித்த மருத்துவ தினங்கள் கொண்டாடப்பட்டு இருக்கு. அந்த விதத்துல 5வது சித்த மருத்துவ தினம் இந்த 26/12/2021 அன்று மிகச்சிறப்பாக மிக விமர்சனையாக கொண்டாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நடுவண் அரசினுடைய வழிகாட்டுதலின் பேரில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மற்றும் இந்திய நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அவங்களும் சேர்ந்து எல்லா ஏற்பாடுகளும் மிகச்சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க. இந்த சித்த மருத்துவத்தினுடைய தினத்தை கொண்டாடுவதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சித்த மருத்துவத்தினுடைய பெருமைகளை, அதனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை உலகளாவ எடுத்துட்டு போகணும். அதனுடைய ஒவ்வொரு விஷயமும் எல்லா மக்களுக்கும் சென்று சேரணும் அப்படிங்கிறதுதான். ஒவ்வொரு வருஷமும் சித்த மருத்துவ தினத்தை ஒரு கான்செப்சுவல் தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விதமான ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு சித்த மருத்துவம் என்ன செய்யுது அப்படிங்கறத சொல்றது, எடுத்துரைப்பது வழக்கம். அந்த விதத்துல இந்த வருஷம் சித்த மருத்துவ தினத்திற்கான அந்த கான்செப்ட் தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது தொற்றும் நோய்களை பரிகரிப்பதிலும் அதை வராமல் பாதுகாப்பதிலும் சித்த மருத்துவத்தினுடைய பங்கு. இதுதான் இந்த சித்த மருத்துவ தினத்தினுடைய முக்கிய தீம். சோ அதை நோக்கி அந்த சித்த மருத்துவ தினத்திற்கு முன்பகுதியாவே, அதாவது ப்ரீ சித்தா டே ஈவென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதமாக நிறைய நிகழ்வுகள், அதாவது தொடர் ஓட்டங்கள், அவங்க மக்களுக்கான நிறைய காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தை கொண்டு சேர்க்கும் விதமான நிறைய நிகழ்வுகள், அப்புறம் கருத்தரங்குகள், ஒரு நாள் செமினார்ஸ், வெபினார்ஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிறைய போட்டிகள், பொதுமக்களுக்கான நிகழ்வுகள், இது மாதிரி நிறைய அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே கடந்த ஒரு 15 நாட்களாக நடைபெற்று இருக்கு. இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? வணக்கம், நான் ஹேமலதா. எனக்கு வயது 53. நிலா எஃப்எம்ல டாக்டர் ரத்னமாலா முதியோர்களுக்கு வரும் பிரச்சனைகளை சித்த மருத்துவம் மூலம் எப்படி குணப்படுத்தலான்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.